வணக்கம் குழந்தைகளே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு கதை கேட்க பிடிக்குமா? பிடிக்குமா? அப்ப இந்த வகுப்பை ஒரு கதையோட தொடங்கலாமா? கதையை சொல்லட்டா? ஒரு மலை, அந்த மலை மேல ஒரு சிற்பி ஏறி போறாரு. போகிற போது வழியில ஒரு பாறையை பார்க்கிறாரு. அதை மேலே எங்கேயும் பார்க்குறாரு. அப்புறம் அந்த பாறையை சுற்றி வர்றாரு. கைகளால் அதை தடவி பார்க்குறாரு. அப்புறம் தன்னோட சுத்தியலையும் உளியையும் எடுத்து அந்த பாறையை உடைக்க தொடங்குறாரு. உடைச்சிக்கிட்டே இருக்கிற போது சில இடங்களில் மிகவும் கவனமாக உடைக்கிறாரு, சில இடங்களில் மெருகேற்றுகிறார், சில இடங்களை அப்படியே விட்டுறார். கொஞ்ச நேரத்தில் அந்த இடத்துல ஒரு அழகிய சிலை உருவாகுது. சிற்பி தன்னுடைய உளியையும் சுத்தியலையும் வச்சு உடைக்க ஆரம்பிக்கலைன்னா அந்த இடத்துல ஒரு சிலை வந்திருக்குமா? உறுதியா அந்த இடத்துல சிலை வந்திருக்காது. ஒரு பாறையிலிருந்து நீக்க வேண்டியவைகளை நீக்கும் பொழுதுதான் அங்கே ஒரு சிலை உருவாகிறது. பாறையிலிருந்து நீக்க வேண்டியவைகளை நீக்குவதற்காக அதனை உடைக்கிற பொழுது அங்கே பேரோசை எழும், கற்கள் சிதறி விழும். இவையெல்லாம் நடந்தால்தான் அந்த பாறை சிலையாக மாறும். இதே போலத்தான் ஒரு ஆசிரியர் மாணவர் ஒருவர் தன்னிடமிருந்து நீக்க வேண்டியவைகளை நீக்குவதற்கும் மெருகேற்ற வேண்டியவைகளை மெருகேற்றுவதற்கும் புதியனவாக கற்றுக்கொள்ள வேண்டியவைகளை கண்டறிந்து கற்பிக்கவும் செய்கிறார். அதே வேளையில் அந்த மாணவர் தன்னுடைய தனித்துவத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கும் உதவுகிறார். இந்த கற்பித்தலை மாணவர் துயரமன நினைத்தால் அவர் சிலையாக முடியாது, பாறையாகவே இருக்க வேண்டியதுதான். இக்கருத்தை ஒரு பாடலாக பாடுவோமா? பாறையை உடைத்து சிலைகளை செதுக்கும் சிற்பியைப் போல பாடங்கள் நடத்தி பாதைகள் காட்டி பண்பட செய்பவர் யார்? அவர் யார்? பாறையை உடைத்து சிலைகளை செதுக்கும் சிற்பியைப் போல பாடங்கள் நடத்தி பாதைகள் காட்டி பண்பட செய்பவர் யார்? அவர் யார்? உள்ளம் சோர்ந்து ஒடுங்கி விடாமல் ஊக்கம் நல்கி உலகம் போற்றும் உயர்வை நோக்கி உயர்த்தி விடுபவர் யார்? அவர் யார்? உள்ளம் சோர்ந்து ஒடுங்கி விடாமல் ஊக்கம் நல்கி உலகம் போற்றும் உயர்வை நோக்கி உயர்த்தி விடுபவர் யார்? அவர் யார்? நன்னெறி புகட்டி நல்வழி காட்டி நன்மொழி பேசி பந்தினை பழக்கி பலரும் வியக்க பக்குவம் செய்பவர் யார்? அவர் யார்? நன்னெறி புகட்டி நல்வழி காட்டி நன்மொழி பேசி பந்தினை பழக்கி பலரும் வியக்க பக்குவம் செய்பவர் யார்? அவர் யார்? மரத்தின் வடிவாய் அகத்தை செதுக்கி அறிவை ஊட்டி ஆற்றல் கூட்டி அகிலம் புகழ ஆளுமை வளர்ப்பவர் யார்? அவர் யார்? மரத்தின் வடிவாய் அகத்தை செதுக்கி அறிவை ஊட்டி ஆற்றல் கூட்டி அகிலம் புகழ ஆளுமை வளர்ப்பவர் யார்? அவர் யார்? மாணவர்க்குள்ளே மறைந்து கிடக்கும் திறன்களை எல்லாம் திறம்பட வளர்த்து திசைகள் எட்டும் தெரிய செய்பவர் யார்? அவர் யார்? மாணவர்க்குள்ளே மறைந்து கிடக்கும் திறன்களை எல்லாம் திறம்பட வளர்த்து திசைகள் எட்டும் தெரிய செய்பவர் யார்? அவர் யார்? பாறையை உடைத்து சிலைகளை செதுக்கும் சிற்பியைப் போல பாடங்கள் நடத்தி பாதைகள் காட்டி பண்பட செய்பவர் யார்? அவர் யார்? பாறையை உடைத்து சிலைகளை செதுக்கும் சிற்பியைப் போல பாடங்கள் நடத்தி பாதைகள் காட்டி பண்பட செய்பவர் யார்? அவர் யார்? அவர்தான் எங்கள் ஆசிரியர், 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 அவர்தான் எங்கள் ஆசிரியர். நல்லா பாண்டிங்க, பாராட்டுக்கள். இந்த பாடல் சொல்லக்கூடிய செய்தி என்ன? மாணவர்களுக்கு ஊக்கம் கொடுத்து அவர்களை உலகம் போற்றத்தக்கவர்களாகவும் நன்னெறிகளையும் நல்வழிகளையும் கற்பித்து
பண்புடையவர்களாக பக்குவம் செய்பவராகவும் அறத்தையும் அறிவினையும் கற்பித்து ஆளுமை உடையவர்களாகவும் ஒவ்வொருவருக்குள்ளும் மறைந்து கிடக்கக்கூடிய திறமைகளை தட்டி எழுப்பி வளர்ப்பவராகவும் ஆசிரியர் திகழ்கிறார் என்கிறது இப்பாடல். பாறையை செதுக்கும் ஒரு சிற்பியைப் போல ஒரு மாணவரின் பண்பினை, ஆளுமையை, திறமையை ஊக்கி அந்த மாணவரின் வாழ்வின் முன்னேற்றத்தில் ஆசிரியர் முக்கிய இடத்தை வகிக்கிறார் என்கிறது இப்பாடல். இப்போ ஒரு பயிற்சி செய்வோமா? ஒரு மாணவரின் வாழ்வின் முன்னேற்றத்தில் ஒரு ஆசிரியர் வகிக்கக்கூடிய பங்கு என்ன யாவை என்பதை ஒரு பட்டியலை தயாரிக்கிறீங்களா? மாணவராகிய உங்களுடைய வாழ்வில் ஆசிரியரின் பங்கு என்னவாக இருக்க வேண்டும் என்று சிந்தித்து சொன்னதற்காக உங்களுக்கு பாராட்டுக்கள். அவற்றுள் சிலவற்றை இப்பொழுது பார்ப்போமா? இன்றைக்கு உங்களுக்கு தெரிந்திருக்கக்கூடிய மொழி, விளையாட்டு போன்றவை நீங்கள் பிறக்கும் போதே உங்களுக்கு தெரியுமா? வளர வளர கற்றுக்கொண்டீர்களா? வளர வளர கற்றுக்கொண்டீர்கள். நீங்கள் இவற்றை முதலில் கற்றுக்கொள்வதற்கு உங்களுடைய பெற்றோர் உதவினர். பின்னர் உங்களுடைய நன்னடத்தை, நற்பழக்கம், மொழி, விளையாட்டு, கணக்கு, அறிவியல், சமூக அறிவியல் போன்ற பல்வேறு அறிவுத்துறைகளையும் நீங்கள் கற்றுக்கொள்ள உங்கள் ஆசிரியர் உதவினார். மேலும் ஏற்கனவே கற்றுக்கொண்டவைகளை முறைப்படுத்திக் கொள்ளவும் ஆசிரியர் உதவுகிறார். சுருங்க கூறின், நீங்கள் கற்றுக்கொள்ள உதவுபவர் ஆசிரியர். அதாவது வீட்டில் பெற்றோர்கள் ஆசிரியர்களாக இருக்கிறார்கள், பள்ளியில் ஆசிரியர் பெற்றோராக இருக்கிறார். உங்களின் வாழ்க்கையை பற்றி நீங்கள் கனவு காணவும் அவற்றை மெய்ப்பிக்க உழைக்கவும் உங்களை தூண்டி தேவையான அளவு உற்சாகம் ஊட்டி, தடுமாறுகிற பொழுது தடுத்தாட்கொண்டு, தவறு செய்கிற பொழுது உரிமையோடு தட்டி கேட்டு சுட்டிக்காட்டி ஆசிரியர் உங்களின் நலம் நாடியாக திகழ்கிறார். உங்கள் எல்லோருக்கும் உங்களுடைய பிறந்தநாள் நினைவு இருக்கிறதா? எல்லோரும் நீங்கள் பிறந்த மாதத்தையும் தேதியையும் சொல்லுங்கள். உங்கள் ஒவ்வொரு பிறந்த நாளின் பொழுதும் உங்களுடைய வயது கூடுகிறதா குறைகிறதா? வயது கூடுகிறது. வயது கூடும் பொழுது உங்களுடைய பொறுப்பு கூடுகிறதா குறைகிறதா? பொறுப்பும் கூடுகிறது. அதாவது ஒரு மாணவராக படிக்கும் பொறுப்பும், வீட்டின் உறுப்பினராக வீட்டு வேலைகளையும் பிறவற்றையும் கவனிக்கும் பொறுப்பும் உங்களுக்கு கூடுகிறது. பொறுப்புகள் கூடும் பொழுது பிரச்சனைகளும் கூடுகின்றன. அந்த பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்வதற்கு உதவும் ஆலோசகராக ஆசிரியர் திகழ்கிறார். அதாவது மாணவர்கள் நல்லறிவையும் நற்பண்புகளையும் கற்றுக்கொள்ள உதவும் ஆசிரியர் பள்ளியில் இருக்கும் பெற்றோராகவும் நலம் நாடியாகவும் ஆலோசகராகவும் திகழ்கிறார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. மாணவர்கள் நல்லறிவையும் நற்பண்புகளையும் கற்றுக்கொள்ள உதவும் ஆசிரியர் பள்ளியில் இருக்கும் பெற்றோராகவும் நலம் நாடியாகவும் ஆலோசகராகவும் திகழ்கிறார். இப்போ ஒரு பயிற்சி செய்வோமா? உங்க ஒவ்வொருத்தர் கையிலும் ஒரு தாளை கொடுக்க போறேன். அந்த தாளில் உங்க பேரை எழுத தேவையில்லை. மாறாக நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதை எந்தவித தயக்கமும் இல்லாமல் எழுதலாம். எதை எழுதணும்? ஒரு ஆசிரியர் மாணவர்களை ஏன் கண்டிக்கிறார் என்பதை உங்களுடைய சொந்த அனுபவத்திலிருந்து எழுத வேண்டும். எழுதி அதை 4ஆக மடித்து மேஜை மேல் இருக்கிற பெட்டிக்குள் போட வேண்டும். இந்த பயிற்சிக்கு 5 நிமிடங்கள் நேரம். நான் வகுப்பறையை விட்டு வெளியே சென்று 5 நிமிடங்கள் கழித்து திரும்பி வருவேன். அதற்குள் அமைதியாக நீங்கள் இந்த பயிற்சியை செய்திருக்க வேண்டும். அதற்கு பின்னர் உங்களிலிருந்து இருவர் எழுந்து வந்து அந்த தாட்களை எடுத்து அவற்றில் எழுதப்பட்டிருப்பவைகளை கரும்பலகில் தொகுக்க வேண்டும். நான் அந்த தாள்களை பார்க்கவே போவதில்லை. எனவே தயங்காமல் எழுதுங்கள். உங்களை ஒரு ஆசிரியர் எப்பொழுதெல்லாம் கண்டிக்கிறார் என்பதை நினைவு கூர்ந்து எழுதி அவற்றை கரும்பலகில் தொகுத்ததற்காக பாராட்டுக்கள். அவற்றில் சிலவற்றை இப்பொழுது பார்ப்போமா? செய்ய வேண்டிய செயல்களை செய்ய வேண்டிய நேரத்தில் செய்தல் வேண்டும். அதன் முதற்படிதான் வகுப்பறைக்கு உரிய நேரத்தில் வருதலாகும். நீங்கள் வகுப்பறைக்கு உரிய நேரத்தில் வராத பொழுது
ஆசிரியர் உங்கள் தவறை சுட்டிக்காட்டி கண்டிக்கிறார். நீங்கள் உரிய நேரத்தில் வகுப்பறைக்கு வந்தால் ஆசிரியர் உங்களை கண்டிப்பாரா? உறுதியாக கண்டிக்க மாட்டார். எனவே மாணவர்களாகிய நாம் உரிய நேரத்தில் வகுப்பிற்கு வந்து ஆசிரியர் கற்றுத்தரும் பாடங்களை கவனிக்க வேண்டும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. மாணவர்களாகிய நாம் உரிய நேரத்தில் வகுப்பிற்கு வந்து ஆசிரியர் கற்றுத்தரும் பாடங்களை கவனிக்க வேண்டும். இன்னொரு பயிற்சி செய்வோமா? இந்த பயிற்சிக்கு நீங்கள் இருவராக சேர்ந்து அமர வேண்டும். உங்களில் ஒருவர் உங்களுக்கு பிடித்த விளையாட்டை பற்றி கூற வேண்டும். இன்னொருவர் அந்த பேச்சை கேட்காமல் வேறு எங்காவது வேடிக்கை பார்க்க வேண்டும். பயிற்சியை செய்யுங்கள். பயிற்சியை நன்கு செய்தீர்கள். பாராட்டுக்கள். நீங்கள் ஆர்வத்தோடு உங்களுக்கு பிடித்த விளையாட்டை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது உங்கள் நண்பர் வேறு எங்கோ வேடிக்கை பார்க்கும் பொழுது நீங்கள் எப்படி உணர்ந்தீர்கள்? எரிச்சலாக உணர்ந்தீர்களா? உங்களுடைய முயற்சியை, ஆர்வத்தை, செயலை உங்கள் நண்பர் அவமானப்படுத்தி விட்டதாக எரிச்சல் அடைந்தீர்களா? நீங்கள் எரிச்சல் அடைந்த பொழுது உங்கள் நண்பரிடம் என்ன சொல்ல விரும்பினீர்கள்? நான் சொல்வதை கவனிக்கிறீர்களா என்று கேட்க விரும்பினீர்களா? இதே போலத்தான் ஆசிரியர் வகுப்பில் பாடம் நடத்தும் பொழுது வேறு எங்கோ வேடிக்கை பார்ப்பதும் பக்கத்தில் இருக்கும் மாணவர்களோடு பேசிக் கொண்டிருப்பதும் அவருடைய உழைப்பை அவமானப்படுத்தும் செயல்களாகும். எனவேதான் வேறு எங்கும் வேடிக்கை பார்க்காதீர்கள், வகுப்பறையை கவனியுங்கள், மற்றவரோடு பேசாதீர்கள் என்று ஆசிரியர் பலமுறை எடுத்துரைக்கிறார். அதனை கண்டுகொள்ளாமல் மற்ற மாணவர்களுக்கு நீங்கள் தொந்தரவாக மாறும் பொழுது ஆசிரியர் உங்களை கண்டிக்கிறார். அதாவது ஆசிரியர் பாடம் நடத்தும் பொழுது பக்கத்தில் இருப்பவரோடு பேசாமலும் மற்றவர்களுக்கு தொந்தரவு தராமலும் ஆசிரியர் நடத்தும் பாடத்தை கூர்ந்து கவனித்தால் ஆசிரியர் மாணவர்களை கண்டிப்பாரா? உறுதியாக கண்டிக்க மாட்டார். எனவே மாணவர்கள் வகுப்பு நேரத்தில் பக்கத்தில் இருப்பவர்களோடு பேசாமலும் மற்றவர்களுக்கு தொந்தரவு தராமலும் ஆசிரியர் கற்றுத்தரும் பாடங்களை நன்கு கவனிக்க வேண்டும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. மாணவர்கள் வகுப்பு நேரத்தில் பக்கத்தில் இருப்பவர்களோடு பேசாமலும் மற்றவர்களுக்கு தொந்தரவு தராமலும் ஆசிரியர் கற்றுத்தரும் பாடங்களை நன்கு கவனிக்க வேண்டும். உங்களுக்கு வீட்டு பாடம் செய்ய பிடிக்குமா? இதை ஏன் தான் தருகிறார்களோ என்று இருக்கிறதா? நீங்கள் உங்கள் பாடங்களை அமைதியாக, தனியாக, கவனமாக படித்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் சரியாக புரிந்து கொண்டிருக்கிறீர்களா என்பதை ஆராய்ந்து பார்ப்பதற்காகவும் தான் வீட்டு பாடங்கள் கொடுக்கப்படுகின்றன. அந்த பாடங்களை செய்யாமல் விளையாட்டு, நண்பர்களோடு வீண் பேச்சு, தொலைக்காட்சியை பார்த்தல் என்று நேரத்தை செலவிட்டுவிட்டு வீட்டு பாடத்தை செய்யாமல் வருகிற பொழுதுதான் ஆசிரியர் உங்களை கண்டிக்கிறார். மாணவர்கள் வீட்டு பாடங்களை சரியாக செய்து கொண்டு வந்தால் ஆசிரியர் அவர்களை கண்டிப்பாரா? உறுதியாக கண்டிக்க மாட்டார். மாணவர் தம் பாடங்களை மீண்டும் ஒரு முறை அமைதியாக, தனியாக, கவனமாக படித்து புரிந்து கொள்ளவே வீட்டு பாடங்கள் உதவுகின்றன. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. மாணவர் தம் பாடங்களை மீண்டும் ஒரு முறை அமைதியாக, தனியாக, கவனமாக படித்து புரிந்து கொள்ளவே வீட்டு பாடங்கள் உதவுகின்றன. வகுப்பறையில் உங்கள் ஆசிரியர் உங்களிடம் வினாக்களை கேட்கிறாரா? நிறைய வினாக்களை கேட்கிறாரா? அந்த வினாக்களுக்கெல்லாம் உங்களால் விடையளிக்க முடிகிறதா? விடையளிக்க முடியவில்லையா? ஏன் முடியவில்லை? நடத்தப்பட்ட பாடங்களை நினைவூட்டத்தான் ஆசிரியர் வினாக்களை கேட்கிறார். வகுப்பறையில் கூர்ந்து கவனித்திருந்தால் அந்த வினாக்களுக்கு உங்களால் விடையளிக்க முடியும். நீங்கள் விடையளிக்காத பொழுதுதான் ஆசிரியர் உங்களை கண்டிக்கிறார். அதாவது வகுப்பறையில் ஆசிரியர் பாடம் நடத்தும் பொழுது அவற்றை சரியாக கவனித்து
அவர் வினாக்களை கேட்கும் பொழுது நீங்கள் விடையளித்தால் ஆசிரியர் உங்களை கண்டிக்க முடியுமா? உறுதியாக கண்டிக்க முடியாது. எனவே மாணவர்கள் எப்பொழுதும் விழிப்போடு இருந்து ஆசிரியர் கேட்கும் வினாக்களுக்கு உடனுக்குடன் விடையளித்து பழக வேண்டும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. மாணவர்கள் எப்பொழுதும் விழிப்போடு இருந்து ஆசிரியர் கேட்கும் வினாக்களுக்கு உடனுக்குடன் விடையளித்து பழக வேண்டும். இப்பொழுது ஒரு விளையாட்டு விளையாடலாமா? நான் ஒரு செயலை சொல்வேன், நீங்கள் அதற்கு எதிர்மறையான செயலை செய்ய வேண்டும். எடுத்துக்காட்டாக, பேசுங்கள் என்றால் நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும். உட்காருங்கள் என்றால் நீங்கள் எழுந்து நிற்க வேண்டும். விளையாடலாமா? விளையாண்டீர்களா? எப்படி இருந்தது விளையாட்டு? நன்றாக இருந்ததா? எதிர்மறையாக செய்யக்கூடிய இந்த விளையாட்டில் கூட விதிமுறைகளை சரியாக பின்பற்றினால்தான் வெற்றி பெற முடியும். விளையாட்டிலேயே விதிமுறைகளை சரியாக பின்பற்ற வேண்டுமென்றால் வகுப்பறையில் விதிமுறைகளை மீறலாமா? உறுதியாக மீறக்கூடாது. நீங்கள் விதிகளை மீறும் பொழுதுதான் ஆசிரியர் உங்களை கண்டிக்கிறார். எடுத்துக்காட்டாக, அறிவியல் பாட வேளையில் அறிவியல் பாடத்தை ஆசிரியர் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் கணக்கு பயிற்சியை செய்து கொண்டிருந்தால் ஆசிரியர் கண்டிக்கிறார். அதாவது செய்ய வேண்டிய வேலையை செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யாமல் செய்யக்கூடாததை செய்யும் பொழுது ஆசிரியர் கண்டிக்கிறார். அறிவியல் பாட வேளையில் அறிவியலிலும், கணக்கு பாட வேளையில் கணக்கிலும், விளையாட்டு பாட வேளையில் விளையாட்டிலும் ஈடுபட்டால் ஆசிரியர் உங்களை கண்டிப்பாரா? உறுதியாக கண்டிக்க மாட்டார். எனவே மாணவர்கள் செய்ய வேண்டிய வேலைகளை அதற்குரிய நேரத்தில் செய்தல் வேண்டும். செய்யக்கூடாதவற்றை செய்தல் கூடாது. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. மாணவர்கள் செய்ய வேண்டிய வேலைகளை அதற்குரிய நேரத்தில் செய்தல் வேண்டும். செய்யக்கூடாதவற்றை செய்தல் கூடாது. வீட்டில் சமையல் அறையை சமைப்பதற்காகவும் குளியல் அறையை குளிப்பதற்காகவும் கட்டியிருக்கிறோம். மாறாக சமையல் அறையில் குளிக்கவும் குளியல் அறையில் சமைக்கவும் செய்யலாமா? அவ்வாறு செய்தால் என்ன நிகழும் என்று சிந்தித்து சொல்லுகிறீர்களா? சமையல் அறையில் சமைக்க வேண்டும், குளியல் அறையில் குளிக்க வேண்டும். இதுதான் நியதி. இந்த நியதியை மீறினால் குழப்பம்தான் மிஞ்சும் என்று சிந்தித்து சொன்னதற்காக பாராட்டுக்கள். இதே போலத்தான் பள்ளிக்கு மாணவர்கள் சீருடையில் வர வேண்டும். குப்பைகளை கண்ட இடத்தில் போடக்கூடாது, குப்பை கூடையில் போட வேண்டும். கண்ட இடத்தில் எச்சில் துப்பக்கூடாது என்று பள்ளி விதிகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. இவற்றை நீங்கள் மீறும் பொழுது ஆசிரியர் உங்களை கண்டிக்கிறார். நீங்கள் பள்ளி விதிக்கு உட்பட்டு செயல்பட்டால் ஆசிரியர் உங்களை கண்டிப்பாரா? உறுதியாக கண்டிக்க மாட்டார். எனவே மாணவர்கள் வகுப்பறைக்கும் பள்ளிக்கூடத்திற்கும் என வகுக்கப்பட்டிருக்கும் பொது ஒழுங்கை பின்பற்றி நடக்க வேண்டும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. மாணவர்கள் வகுப்பறைக்கும் பள்ளிக்கூடத்திற்கும் என வகுக்கப்பட்டிருக்கும் பொது ஒழுங்கை பின்பற்றி நடக்க வேண்டும். சற்று எண்ணி பாருங்கள். ஆசிரியர் உங்களை மட்டும்தான் கண்டிக்கிறாரா? இல்லையே, யாரெல்லாம் தவறு செய்கிறார்களோ அவர்களையெல்லாம் கண்டிக்கிறார். எதற்காக கண்டிக்கிறார்? அந்த தவறுகளை மீண்டும் செய்யக்கூடாது என்பதற்காக கண்டிக்கிறார். அதே போல நீங்கள் செய்த தவறை கண்டிக்கிறாரா, உங்களை கண்டிக்கிறாரா என்று சிந்தித்து பாருங்கள். புரியவில்லையா? எடுத்துக்காட்டாக, பள்ளியின் சுவரில் நீங்கள் கிறுக்குவதை பார்த்த ஆசிரியர் கண்டிக்கிறார். அவர் நீங்கள் கிறுக்கியதை கண்டிக்கிறாரா, கிறுக்கியவர் நீங்கள் என்பதற்காக கண்டிக்கிறாரா? கிறுக்கியதைத்தான் கண்டிக்கிறார். நீங்கள் கிறுக்கவில்லை என்றால் ஆசிரியர் உங்களை கண்டிப்பாரா? உறுதியாக கண்டிக்க மாட்டார், கண்டிக்கவும் முடியாது. அதாவது ஆசிரியர் நம்மை கண்டிக்கும் பொழுது அந்த கண்டிப்பில் இருக்கும் நியாயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. ஆசிரியர் நம்மை கண்டிக்கும் பொழுது அந்த கண்டிப்பில் இருக்கும் நியாயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு புரிந்து கொண்டால் நாம் நம் ஆசிரியரிடம் அன்போடு பழகுவோம். நம்முடைய உணர்வுகளையும் எண்ணங்களையும் தயங்காமல் அவரிடம் பகிர்ந்து கொள்வோம். இதுவரை
ஆசிரியரின் கடமை என்ன? ஒரு மாணவரின் வாழ்வில் ஆசிரியரின் பங்களிப்பு என்ன? ஏன் ஆசிரியர் மாணவர்களை கண்டிக்கிறார்? ஆசிரியரின் கண்டிப்பிற்கு ஆளாகாதவாறு மாணவர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று பார்த்தோம். இப்பொழுது ஒரு ஆசிரியரின் மீது மாணவருக்குள்ள மதிப்பை அவர்கள் எவ்வாறு வெளிப்படுத்த வேண்டும் என்று பார்க்க போகிறோம். உங்களை பாராட்டியும் கண்டித்தும் வழிநடத்தும் ஆசிரியர் மீது உங்களுக்குள்ள மதிப்பை எவ்வாறு வெளிப்படுத்துவீர்கள் என்று ஒரு பட்டியல் தயாரிக்கிறீர்களா? ஒரு ஆசிரியர் மீது மாணவருக்கு இருக்கும் மதிப்பை அவர்கள் எவ்வாறு வெளிப்படுத்த வேண்டும் என்று சிந்தித்து சொன்னதற்காக பாராட்டுக்கள். இப்பொழுது அவற்றில் சிலவற்றை பார்ப்போமா? மாணவர்கள் ஆசிரியரிடம் நயம்பட மரியாதையோடு பேச வேண்டும். அவர் கூறுவனவற்றை முழுமையாக கேட்டு அதன் பின்னர் பேச வேண்டும். அவரின் கண்களை பார்த்து பேச வேண்டும். மிகவும் சிக்கலான பாடத்தை உங்களுக்கு புரியுமாறு எளிமையாக படிப்படியாக உங்கள் ஆசிரியர் கற்றுக் கொடுக்கும் பொழுதும், சிரத்தை எடுத்து பாடம் நடத்தும் பொழுதும், அவர் ஓய்வாக இருக்கும் பொழுது தனியாக சந்தித்து பாராட்டலாம். உங்களை ஊக்குவிக்கும் பொழுது நன்றி கூற வேண்டும். பாடம் நடத்துதல், குறிப்பேடுகளை திருத்துதல், தேர்வுத்தாள்களை மதிப்பிடுதல், பள்ளி மேம்பாட்டிற்கான பணிகளில் ஈடுபடுதல் என எண்ணற்ற பணிகளை செய்யும் ஆசிரியர்களை பார்த்து புன்னகை செய்யுங்கள். அவர்கள் அகமகிழ்ந்து புத்துணர்வு பெற்று உற்சாகத்தோடு இன்னும் அதிக பணிகளில் ஈடுபடுவார்கள். அதாவது ஆசிரியர் கூறுவனவற்றை முழுமையாக கேட்டு அவர்களிடம் நயம்படவும் மரியாதையோடு கண்களை பார்த்தும் பேசி அவர்களை பாராட்டி அவர்களுக்கு நன்றி கூறி அவர்களை பார்த்து புன்னகைத்து அவர்கள் மீது தமக்குள்ள மதிப்பை மாணவர்கள் வெளிப்படுத்த வேண்டும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. ஆசிரியர் கூறுவனவற்றை முழுமையாக கேட்டு அவர்களிடம் நயம்படவும் மரியாதையோடு கண்களை பார்த்தும் பேசி அவர்களை பாராட்டி அவர்களுக்கு நன்றி கூறி அவர்களை பார்த்து புன்னகைத்து அவர்கள் மீது தமக்குள்ள மதிப்பை மாணவர்கள் வெளிப்படுத்த வேண்டும். இந்த வகுப்பில் இதுவரை கற்றவர்களெல்லாம் இப்பொழுது தொகுத்து பார்க்கலாமா? அதற்காக நீங்கள் ஒவ்வொருவராக எழுந்து இந்த வகுப்பில் நீங்கள் கற்ற ஒரு புதிய செய்தியை சொல்ல வேண்டும். சொல்கிறீர்களா? ஆசிரியர் நாம் கற்க உதவுகின்றவர், பள்ளியில் இருக்கும் பெற்றோர், நலம் நாடி ஆலோசகர். ஆசிரியர் நம்மை கண்டிப்பதற்கு தேவையான சூழ்நிலையை உருவாக்கக்கூடாது. அவர் கண்டிக்கும் பொழுது அந்த கண்டிப்பில் இருக்கும் நியாயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஆசிரியரிடம் நயம்பட பேச வேண்டும், மரியாதையோடு பேச வேண்டும், கண்களை பார்த்து பேச வேண்டும். ஆசிரியர் கூறுவனவற்றை முழுமையாக கேட்க வேண்டும். ஆசிரியர்களை அவருடைய பணிகளுக்காக பாராட்ட வேண்டும், அதற்காக நன்றி கூற வேண்டும். இதுவரை கற்றவைகளையெல்லாம் அழகுற தொகுத்துக்குரியதற்காக பாராட்டுக்கள். இந்த செய்திகள் என்றும் நினைவில் நிற்க சில பயிற்சிகளை செய்வோமா? வினாயன் 1. தேர்வில் குறைவான மதிப்பெண் எடுத்ததற்கு காரணம் என்ன? விடைகள்: 1. தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்கள் கடினமானவை. 2. தேர்வு எழுத தேவையான அளவிற்கு நான் படிக்கவில்லை. 3. ஆசிரியர் மதிப்பெண்ணை குறைத்து விட்டார். வினாயன் 2. நீங்கள் விளையாடி முடித்து திரும்பி வரும் வழியில் ஆசிரியர் எதிரே வந்தால் என்ன செய்வீர்கள்? விடைகள்: 1. வணக்கம் தெரிவிப்பேன். 2. ஓடி ஒழிவேன். 3. கடைக்கண்ணார் பார்த்துவிட்டு பார்க்காதது போல சென்று விடுவேன். வினாயன் 3. உங்கள் ஆசிரியர் ஒரு கவிதையை மிகவும் அழகாக நடிப்போடு கற்றுக் கொடுத்தால் என்ன செய்வீர்கள்? விடைகள்: 1. அவர் ஓய்வாக இருக்கும் பொழுது தனியாக சந்தித்து
அவரிடம் எனது பாராட்டை தெரிவிப்பேன். 2. ஒன்றும் செய்ய மாட்டேன். 3. அவர் அவரது வேலையை நன்கு செய்திருக்கிறார் என எண்ணிக்கொள்வேன். வினா எண் 4. உங்களுக்கு தனிப்பட்ட வாழ்வில் ஒரு சிக்கல் வரும்பொழுது என்ன செய்வீர்கள்? விடைகள்: 1. ஆசிரியரிடம் பகிர்ந்து கொள்ள தயங்குவேன். 2. ஆசிரியருக்கும் இதற்கும் தொடர்பில்லை. 3. சிக்கலை எடுத்து கூறி ஆசிரியரிடம் ஆலோசனை கேட்பேன். இந்த வகுப்பை சற்று முன் நாம் பாடி பழகிய பாடலோடு நிறைவு செய்வோமா? எல்லோரும் எழுங்கள். பாறையை உடைத்து சிலைகளை செதுக்கும் சிற்பியைப் போல பாடங்கள் நடத்தி பாதைகள் காட்டி பண்பட செய்பவர் யார்? அவர் யார்? பாறையை உடைத்து சிலைகளை செதுக்கும் சிற்பியைப் போல பாடங்கள் நடத்தி பாதைகள் காட்டி பண்பட செய்பவர் யார்? அவர் யார்? உள்ளம் சோர்ந்து ஒடுங்கி விடாமல் ஊக்கம் நல்கி உலகம் போற்றும் உயர்வை நோக்கி உயர்த்தி விடுபவர் யார்? அவர் யார்? உள்ளம் சோர்ந்து ஒடுங்கி விடாமல் ஊக்கம் நல்கி உலகம் போற்றும் உயர்வை நோக்கி உயர்த்தி விடுபவர் யார்? அவர் யார்? நன்னெறி புகட்டி நல்வழி காட்டி நன்மொழி பேசி பந்தினை பழக்கி பலரும் வியக்க பக்குவம் செய்பவர் யார்? அவர் யார்? நன்னெறி புகட்டி நல்வழி காட்டி நன்மொழி பேசி பந்தினை பழக்கி பலரும் வியக்க பக்குவம் செய்பவர் யார்? அவர் யார்? மரத்தின் வடிவாய் அகத்தை செதுக்கி அறிவை ஊட்டி ஆற்றல் கூட்டி அகிலம் புகழ ஆளுமை வளர்ப்பவர் யார்? அவர் யார்? மரத்தின் வடிவாய் அகத்தை செதுக்கி அறிவை ஊட்டி ஆற்றல் கூட்டி அகிலம் புகழ ஆளுமை வளர்ப்பவர் யார்? அவர் யார்? மாணவர்க்குள்ளே மறைந்து கிடக்கும் திறன்களை எல்லாம் திறம்பட வளர்த்து திசைகள் எட்டும் தெரியச் செய்பவர் யார்? அவர் யார்? மாணவர்க்குள்ளே மறைந்து கிடக்கும் திறன்களை எல்லாம் திறம்பட வளர்த்து திசைகள் எட்டும் தெரியச் செய்பவர் யார்? அவர் யார்? பாறையை உடைத்து சிலைகளை செதுக்கும் சிற்பியைப் போல பாடங்கள் நடத்தி பாதைகள் காட்டி பண்பட செய்பவர் யார்? அவர் யார்? பாறையை உடைத்து சிலைகளை செதுக்கும் சிற்பியைப் போல பாடங்கள் நடத்தி பாதைகள் காட்டி பண்பட செய்பவர் யார்? அவர் யார்? அவர்தான் எங்கள் ஆசிரியர், 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 அவர்தான் எங்கள் ஆசிரியர். நன்றி. அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்.
வணக்கம் குழந்தைகளே. கடந்த வகுப்பில் கொடுக்கப்பட்ட வினாக்களுக்கெல்லாம் விடைகளை எழுதிவிட்டீர்களா? இப்பொழுது அவற்றை சரிபார்ப்போமா? தேர்வில் குறைவான மதிப்பெண்கள் எடுத்ததற்கு காரணம் என்ன என்ற முதல் வினாவிற்கு தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்கள் கடினமானவை என்னும் விடை பொருத்தமற்றது. ஏனென்றால் வகுப்பில் நடத்தப்பட்ட பாடங்களிலிருந்தே தேர்வில் வினாக்களை வினவுவர். ஆசிரியர் மதிப்பெண்ணை குறைத்துவிட்டார் என்னும் விடையும் பொருத்தமற்றது. ஏனென்றால் ஒவ்வொரு வினாவிற்கும் என்னென்ன மதிப்பெண்கள் கொடுக்க வேண்டும் என்னும் வழிகாட்டுதலின் அடிப்படையிலேயே ஆசிரியர் மதிப்பெண்களை இடுகிறார். மாறாக தேர்வு எழுத தேவையான அளவிற்கு நான் படிக்கவில்லை என்னும் விடையே பொருத்தமானது. ஏனென்றால் தேவையான அளவிற்கு படித்திருந்தால் உரிய விடைகளை சரியான முறையில் எழுதியிருப்பீர்கள். அவ்வாறு எழுதியிருந்தால் ஆசிரியர் உரிய மதிப்பெண்களை கொடுத்திருப்பார். உங்களின் விடை என்ன? நீங்கள் விளையாடி முடித்து திரும்பி வரும் வழியில் ஆசிரியர் எதிரே வந்தால் என்ன செய்வீர்கள் என்ற இரண்டாவது வினாவிற்கு ஓடி ஒளிவேன் என்னும் விடை பொருத்தமற்றது. ஏனென்றால் ஆசிரியரை கண்டு ஓடி ஒளிய வேண்டிய தேவையில்லை. கடைக்கண்ணார் பார்த்துவிட்டு பார்க்காதது போல சென்று விடுவேன் என்னும் விடையும் பொருத்தமற்றது. ஏனென்றால் ஆசிரியரை பார்த்தும் பார்க்காதது போல செல்வது அவர் மீது மதிப்பில்லை என்று பிறரை என்ன செய்துவிடும். மாறாக வணக்கம் தெரிவிப்பேன் என்பதே பொருத்தமான விடை. ஏனென்றால் தெரிந்தவர்களை கண்டால் வணங்குவது நற்பண்பு ஆகும். உங்களின் விடை என்ன? உங்கள் ஆசிரியர் ஒரு கவிதையை மிகவும் அழகான நடிப்போடு கற்றுக் கொடுத்தால் என்ன செய்வீர்கள் என்ற மூன்றாவது வினாவிற்கு ஒன்றும் செய்ய மாட்டேன் என்னும் விடை பொருத்தமற்றது. ஏனென்றால் அவருடைய உழைப்பை நீங்கள் ஒரு பொருட்டாகவே கருதவில்லை என்னும் தொனியே இவ்விடையில் வெளிப்படுகிறது. அவர் அவரது வேலையை நன்கு செய்திருக்கிறார் என எண்ணிக்கொள்வேன் என்னும் விடையில் கற்பித்தலில் ஆசிரியருக்குள்ள ஈடுபாட்டை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்கள். ஆனால் அவரை பாராட்டுவதற்கு உங்களுக்கு தயக்கமாக இருக்கிறது. எனவே இதுவும் பொருத்தமற்ற விடையே. மாறாக அவர் ஓய்வாக இருக்கும் பொழுது தனியாக சந்தித்து அவரிடம் எனது பாராட்டை தெரிவிப்பேன் என்பதே பொருத்தமான விடையாகும். ஏனென்றால் ஆசிரியரின் திறமையை பாராட்டும் பொழுது அவர் மீது உங்களுக்குள்ள மதிப்பையும் அன்பையும் வெளிப்படுத்தி மகிழ்ச்சி அடைகிறீர்கள். ஆசிரியரையும் மகிழ்ச்சி அடைய செய்கிறீர்கள். உங்கள் விடை என்ன? உங்களுக்கு தனிப்பட்ட வாழ்வில் ஒரு சிக்கல் வரும்பொழுது என்ன செய்வீர்கள் என்ற நான்காவது வினாவிற்கு ஆசிரியருக்கும் இதற்கும் தொடர்பில்லை என்னும் விடை பொருத்தமற்றது. ஏனென்றால் ஆசிரியர் மீது உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படவில்லை என்ற தொனி இவ்விடையில் தெரிகிறது. ஆசிரியரிடம் பகிர்ந்து கொள்ள தயங்குவேன் என்னும் விடை பொருத்தமற்றது. ஏனென்றால் ஆசிரியர் மீது உங்களுக்கு முழுமையான நம்பிக்கை ஏற்படவில்லை என்பது இந்த விடையில் வெளிப்படுகிறது. சிக்கலை எடுத்து கூறி ஆசிரியரிடம் ஆலோசனை கேட்பேன் என்பதே பொருத்தமான விடை. ஏனென்றால் உங்களுடைய நலம் நாடியாக இருக்கும் ஆசிரியர் சிக்கலான வேலைகளில் உங்களுக்கு சரியான வழியை காட்டுவார் என்ற நம்பிக்கை இவ்விடையில் வெளிப்படுகிறது. உங்களின் விடை என்ன? அனைத்து விடைகளையும் சரியாக எழுதியிருக்கிறீர்களா? பாராட்டுக்கள். இப்பொழுது அடுத்த பாடத்திற்கு போகலாமா?